ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிறது ஜப்பான் சிக்கன். ஸோ இது ஈரோடு பக்கம் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப பாப்புலராகி அதுக்கப்புறம் இன்டர்நெட்டில் ரொம்ப பாப்புலரான ஒரு ரெசிபி. இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. 1/2 kg சிக்கன் நீங்கள் போன்லெஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் போனோடி தான் யூஸ் பண்ணுறேன். சால்ட்டு, ஒயிட் பெப்பர், மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர். 2 ஸ்பூன் மைதா மாவுனா 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ ஆயிலை வந்து ஹீட் பண்ணி ஒவ்வொரு சிக்கனாக போட்டு ஒரு 5 to 6 minutes நல்ல சிக்கன் வேகிற வரைக்கும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. செம்ம கிறிஸ்பியாக இருக்கும் உங்களோட சிக்கன். ஸோ இதை வந்து ஒரு பேப்பர் டவல், ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சு ஓரத்தில் எடுத்து வச்சுருங்க. 1 ஸ்பூன் பட்டரில் கார்லிக் நிறைய போடுங்க, பொடிசாக கட் பண்ணுது. அதுக்கப்புறம் அதே மாதிரி பச்சை மிளகா அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு பால் ஊற்றிக்கோங்க. இந்த சிக்கனுக்கு வந்து இது வந்து பால்லே தான் குக் ஆகணும். அதுக்கப்புறம் கேஷ்யூநட் பவுடர் இல்லைன்னா பாதாம் பவுடர் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டு, ஒயிட் பெப்பர் பவுடர் அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை போட்டு இந்த பால்லையே ஒரு 5 minutes வேக விடுங்க. நம்ம கேஷ்யூநட்டும் பாதாம் பொடி போட்டிருக்கிறதுனால இது வந்து நல்ல திக்காகிடும். திக்காகி ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்துடும். இங்கே பாருங்கள், ஒரு 5 minutesல இது ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட ஜப்பான் சிக்கன் ரெடி. இது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பிளெயின் ரைஸ் கூடயே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். பட் இது ஒரு ஆப்பிடைசராக கூட சர்வ் பண்ணலாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள்.